ஏடிஎம் கார்டு, ஆதார் கார்டு, ஐடி கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டு, போஸ்ட் கார்டு, எந்த கார்டு வச்சு அவனுக்கு கிடைக்கிறது சுடுகாடு. தெரியாது. அதனால டெல்லியில மன்மோகன் சிங், பெங்களூர்ல தரன் சிங், கேகேபில ஒரே சிங், ராஜா சிங் என்று கேட்டு முடித்தது கிடைக்கிற காடு. இது தெரியாம மக்களை ஏமாத்திருக்கீங்க. நீங்க எல்லாம் பெரும் தலைவருங்கெல்லாம் மண்ணாயிட்டாங்க. வாங்க பேசுங்க. 10-12 நாள் மழையில உக்காந்துக்கிறாங்க. அவங்கள பேசுங்க, நல்லது செய்யுங்க. அவங்க உங்களுக்கு வாழ்த்து தெரியலாம் கூட உங்க பாதங்களை தொட்டு வணங்குகிறேன். பேட்டில இருந்து வெளியே யாரும் வரலாம், எல்லாரும் காலையில போகிறேன். அவங்களுக்காக பேசுங்க. என்ன மாதிரி வீரமா பேசு. யாரு பேச போறான், யாரு கேட்க போறான். உன்ன தங்க வரையில இப்ப அப்ப காப்பாத்திருந்தா டிஜெம்எல்ல மூடி இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு யாரும் காட்டல, டிஜெம்எல்ல மூடிட்டாங்க. இன்னைக்கு ஒற்றுமையாய் வாழ்வதால் ஒன்று நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதினால் விளையும் தீமையே. நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. ஏன்னு சொன்னாக்கா, இவ்வளவு வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேல எனக்கு என்ன தங்க மெடல் கொடுக்க போறாங்களா, தங்கத்துல தலை வைக்க போறாங்களா ஒண்ணு. ஆனா மழையில கூட உக்காந்துக்கிறீங்க பாரு, உங்களை பாராட்டுறேன். அதே போல சாமிக்கு கடவுளுக்கே கல்யாணம் பண்ற ஊரு இது. சித்திரை மாதத்தில சித்திரை வெயில கூட சித்திரை விழாவை கொண்டாடும் ஊர் இது. என் ஊர்ல இருக்கிற லேடி எல்லாம் மண்ணி, இங்க இருக்க வாலிபர்கள்லாம் தில்லி, அதெல்லாம் சேர்த்து அன்போடு ஒண்ணு டெல்லி. நீ என்ன வச்ச தைலாளிய தலையில வச்ச கொல்லி, நீங்க எல்லாம் சேர்ந்து வெளிங்க தண்ணி. இதுதான் வாழ்க்கை. வந்தாங்க வருது தமிழ்நாட்டுல மாலையை போட்டு இந்த மாதிரி ஊரு இது. மழை வந்தால் வரும் வளம், மழையில் நனைந்தால் குடிக்கும் ஜலம். அண்ணாமலை, திருவண்ணாமலையில நடக்கும் கிரிவலம். அந்த கடவுள் பேர் அருணாச்சலம். எங்க தந்தையின் தலைவன் பக்தவச்சலம். அண்ணன் இல்ல, இங்க கேட்பதற்கு யாரும் இல்ல. அதே போல ஊரை காப்பாற்றுறவன் ஐயனாரு. நமக்கு சட்டத்தை எழுதினவர் பாபா சாஹிப் அம்பேத்கர். வாரி வாரி கொடுத்தவர் எம்ஜிஆர். நம்ம ஊர் தலைவர் எஸ்ஆர். அவரு இல்லைன்னா இந்த ஊரு இல்ல, இன்னைக்கு இல்லாத இருக்கலாம். ஏன்னு கேட்டா, அறிவு உள்ளதெல்லாம் அடங்கி கிடைக்குது வீட்டில. எனக்கு ஆகாதத்தில ஆர்ப்பாட்டம் செய்யுது வெளியில. நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒற்றுமையா தான் இருந்தா தான் இதெல்லாம் முடிக்க முடியும். யாரும் எதுவும் தெரியாது. நம்ம ஊர்ல அம்மா கையில மைக் கொடுத்து பாரு, அறுவர் பேசுறாங்க. அப்பா கையில மைக் கொடுத்து ஒருவர் பேசுறாங்க. இது பேசி பேசி பிறந்த ஊரு. தங்கத்துல மேல நின்னா போனோம், கீழே போனா போனோம். அந்த தொழிலாளிகளுடைய பிள்ளைகள் நம்ம தங்கம், எங்கள் தங்கம், எங்கள் வீட்டு தங்கம். அதனால இவ்வளவு ஒற்றுமையா இருப்பீங்க நாங்களும் நினைக்கல, மேனேஜ்மெண்ட் நினைக்கல. இப்ப உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் எதுவும் கொடுக்கல. ஆனா நீங்க குத்துக்கிறீங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆயில்மெண்ட் குத்துக்கிறீங்க. எல்லாரும் இந்த ஆயிட்டுக்கிறாங்க. ஏன் இங்க வந்தாரு எம்பி ஐயா அவர்களே? எம்பிக்கு ஏன் நம்ம ஓட்டு போடுறோம்? நம்ம ஊர் இதெல்லாம் ஒழிக்கணும், அரசியல்வாதிங்க வரணும், தலைவர்கள் நமக்காக பைக் போடணும். நம்ம போய் அசம்பிளியில பேச முடியாது, நம்ம போய் டெல்லியில பேச முடியாது. அதுக்கு ஒரு ஆளை எடுத்து அனுப்புறோம். அவர் மருத்துவத்தின் குமாரசாமி மினிஸ்டர் தானே இந்த இண்டஸ்ட்ரியல். அவரை வீட்டுல போயிட்டு அது முடிச்சிருக்கலாம் இல்லையா? குமாரசாமி இங்க தானே இருக்கிறார் பெங்களூர்ல. உன்னான்னு சொல்றேன் கேளுங்க. 1983 இங்க பயிரிங் நடந்துருக்குது. கன்னட தமிழ்னு சொல்லி விட்டாங்க. அப்போ பதவியில ஒரு கவுன்சிலர் கூட இல்ல. அண்ணா பக்த வச்சுக்கோ. மாண்புமிகு குண்டுராவ் முதல்வரை கொண்டாந்தாரு இந்த ஊருக்கு. கொண்டாந்து இங்க என்ன நடந்துச்சு அத்துவத்தை காமிச்சாரு. தம்பி நீ நில்லுன்னும் போது நீ வந்தா தான் நான் ஜெயிக்குவேன்னு தமிழ்நாடு முதல்வரை கொண்டாந்தாரு. ஏன் கேட்கறது டி கே சிவகுமாரை கொண்டாட முடியாதா? பர்த்தி நில இவங்களே இருந்துன்னு நம்ம என்ன இங்க உக்காந்து கேட்டுக்கிறது?
10 நாள் ஆச்சு. யாருனாங்க வந்தா பெரியவங்க, சபையில கேறவங்க, அரசியல்ல கேறவங்க யாருன்னா ஒரு உக்காந்துக்கிறாங்களா? உக்காந்தாங்களா? இல்ல, உக்கார மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் உக்காந்தா வந்துச்சுடா வம்புன்னு. அதனால பத்தினின்னு போயிடுறது. அல்ல ஏசிக்காரு, நம்ம ஓசிக்காரரை கூட போக முடியாது. அதே லேபர்ஸுங்க இருக்கிறாங்க பெம்மல்ல, அவங்க உங்களை வச்சு வேலை வாங்கிக்கின்னு, உங்களை வச்சு லோன் வாங்கிக்கின்னு, உங்களை வச்சு பசங்களை படிக்க வச்சுக்கின்னு அப்சர் மேல இருந்து என்ன நாங்க கேட்டுக்கிறாங்க நின்று. அவங்களுக்கு வேலை செய்யணுங்க, நீங்க ரோட்ல உக்காந்துக்கிறீங்க. ஆர்வம் வளரணும், அறிவை வளரணும், அதுதான் வளர்ச்சி. ஆசிரியர் ஈன்றவர்களுக்கு அதுவே வீட்டரும் மகிழ்ச்சி. காலம் ஒரு நாவு மாறும், காலம் தரும் பயிற்சி. உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. அதுதான் வாழ்க்கை, அதுதான் நீ செய்யணும். என் அண்ணன் பத்தவத்துல இருந்திருந்தா இன்னைக்கு எத்தனை நாள் நீங்க தருணாங்க, அந்த அத்தனை நாள் உட்காந்து இருப்பாரு. அவருக்கு உடம்பு இல்ல, யாருமே இல்ல. யாரு நினைக்கிறாங்க கேட்டா எல்லாம் வெளியூர்காரு, உள்ளூர்காரு யாரும் இல்ல. அது மாதிரி இருக்கிற வாழ்க்கை இது. அதனால நீ நினைச்சுக்கலாம் நாட்டா பெரியவரு, நாட்டா பதவியில் இருக்கிற. என்ன செய்துட்டீங்க சாதனை சொல்லுங்க, என்ன சாதனை? சரி, அமைச்சர் இருக்கிற, மந்திரி இருக்கிற, எம்எல்ஏ இருக்கிற, எம்பி இருக்கிற, ஆளுக்கு 5,000 ரூபாய் கவர்ல போட்டு ஒரு 10 லட்சம் கொடு. ஸ்கூல் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டாங்க, அவதி போட்டுக்கிறாங்க. வீட்டுல சோறு இல்லாத அவதி போட்டுக்கிறாங்க. இந்த 10 நாளாக காப்பி இல்ல, கருப்பு காப்பி குடிச்சுக்கிறாங்க. நீ ராணுவத்துல இருக்கிற மிலிட்டரிக்காரன். அதே போல ஊரை காப்பாத்துறதுன்னு சொன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம கூடவே நம்ம கூட மழையில கூட நின்னுக்கிறாங்க. அடுத்து நம்ம உயிரை காப்பாத்துறது டாக்டர். நீ பண்ற கழிவெல்லாம் எடுக்கிறது சீப்பர். இந்த 4 பேரை தவிர வேற யாருமே இல்ல. அந்த 4 பேரால தான் நம்ம ஊர் இருக்கிறது. அதுக்குதான் அன்னைக்கு எம்ஜிஆர் சொன்னாரு, 4 பேருக்கு நன்றி, உங்க 4 பேருக்கு நன்றினாரு. அவருக்கு தெரியும் யாரு எப்படி என்னன்னு சொல்லிட்டு. அதே போல உங்க போராட்டத்துல சிங்கமாக திகழ்ந்து கொண்டு இருக்கோம். சாம்ராஜ்பேட்டில் பெரிய தலைவராக இல்லாம கூட இளைஞர்கள் மனதில் இடம் பெற்று எப்பவுமே வாழ்ந்து கொண்டிருக்கோம் பெரியவர் ஐயா ஜான்சன் அவர்களுக்கும் இந்த நன்றி. அதே போல வல்லவர், நல்லவர், நாணயம் உள்ளவர், நாணயம் விட்டவர், எது கேட்டாலும் உரிமையோடு பேசுபவர் பெரியவர் கஜேந்திரன் ஐயா அவர்கள். உங்களுக்கெல்லாம் விட்டுட்டு இருக்கிறவங்க பேரெல்லாம் சொல்லிருந்தாக்கா பின்னால திட்டுங்கிறாங்க, வேற பத்தி பேசுவானா பேரை பத்தி பேசுங்கிறாங்க. அதனால நான் சொல்றது என்னன்னு சொன்னா, இந்த ஒற்றுமை என்னைக்கா காப்பாத்தோம். ஒற்றுமையா இருந்தா வீடு இருக்கும், ஒற்றுமையா இருந்தா நாடு இருக்கும், ஒற்றுமையா இருந்தா நகரம் இருக்கும். இந்த ஒற்றுமையை மட்டும் கைவிடாதீங்க. ஒன்னும் பண்ண முடியாது. உங்களை பயம் காமிச்சுப்பாங்க வேலையில தூக்கிறதுன்னு. ஒருத்தரையும் தூக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? அதுக்குள்ள ஃபேக்டரி தூக்கிடலாம். நம்ம சிஎம்டி நடிச்சுங்கிறது யாரும் கேட்பாரு ஆப்பாரு இல்லைன்னு சொல்லிட்டு ஃபேக்டரி கிட்ட 1000 கணக்கான ஆளை நிக்க வச்சிருவோம். கொண்டு போயிட்டு எங்க ஜான்சன் மனுச்சு வச்சா 1000 பேர் கொண்டு நிக்க வைக்குவோம். எங்களுக்கு இன்ஜெக்ஷன் ஆர்டர் இல்ல, உங்களுக்கு மட்டும்தான். அவரு பார்க்கணும், படிச்சவன், பண்பு உள்ளவன், பாசம் உள்ளவன். ஒரு ஃபேக்டரி சிஎம்டினா எப்படி பெரிய ஆளு, கடவுளுக்கு பட்டவர். அவரு இங்க கேட்கணும், கேட்டு உங்க கோரிக்கை என்னாக்கிட்டு சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்கணும். இதெல்லாம் கேட்காதவனுக்கு எல்லாத்துக்கும் வேலை. ஏன் நான் இவருக்கு எழுதணும் சட்டத்தை, ஏன் நான் அவருக்கு எழுதணும் சட்டத்தை, என்னத்துக்கு நம்ம இப்படிக்கணும்? வீட்டுல உட்காந்துட்டாருன்னா பாபா சாஹிப் அம்பேத்கர் இன்னைக்கு மைக் பூச்சி பேசுறதுக்கு எனக்கு இடமே இல்லை. அவரால் தான் இந்த மைக் எனக்கு கிடைச்சது. அவரு பிறந்த நாடு, அப்துல் கலாம் பிறந்த நாடு, காந்தி பிறந்த நாடு, இந்திரா காந்தி பிறந்த நாடு, நேரு பிறந்த நாடு. அது சொல்லு, நீ வா அவங்கள பேசு, அவங்க கிட்ட உரிமையோட பேசு. உள்ள லேபர்கள் எல்லாம் கூட ஒன்னா சேருங்க. இவங்களுக்காக போய் நீங்க பேசுங்க. நீங்க மட்டும் நல்லா இருந்தா போதாது. நீங்க மட்டும் கேண்டீன்ல தூக்கிட்டு கார்ல போயிருந்தாலும் பெருசு இல்லை. நீங்க கூட இங்க கலந்துக்கணும். அண்ணனுங்க பெரிய வச்சிருந்தவங்களா கூட இங்க கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு அவங்க பேசணும். அதே போல இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பெருமையோட அவரு இளைஞரின் செயலாளர்
முருகன், அடுத்து மோகன், அடுத்து ஜெரி என்பவர் இவங்கெல்லாம் கூட வந்து உங்க மேல பாக்கத்தை வச்சு வாங்கிக்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு வர ஆத்துறதுக்கு வேற மாதிரி பேசிடுவேன். என்கிட்ட மைக் கொடுத்து 60 பேசுவேன். நீங்க 5 நிமிஷம் பேசுன்றீங்க. தேவையா? என்னால முடியாது. ஏன்னு கேட்டா பேசி 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 ஒன்னும் இல்லாத போன ஊர்ல போறவன் நானு. தலைவர் சௌர்தாஸ் பேசலையா? தலைவர் TH மணி பேசலையா? தலைவர் பக்தவச்சலம் பேசலையா? என்னத்த வாருன்னு போனாங்க. ஒரு மனுஷனுக்கு